தேட்டரை பற்றி என்னப்பா சொல்லணும்? எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? திடீர்னு பார்த்தா தேட்டரை மூடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? என்னெல்லாம் மெமரிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களாண்ணா? என்னோட வழியை சொன்னால் எல்லாரோட வழி இதோடையும் நீ எல்லாத்தையும் சொல்லுவியா அதுமே? சொல்லுங்க. அப்போ எல்லாம் வந்து சத்தம் போட்டு பிகில் அடித்து எல்லாம் எல்லாம் கலகலப்பாக அங்கே இருக்கிறப்ப எங்கள் குடும்பமும் கலகலப்பாக இருந்துச்சு. இப்போ அந்த இதெல்லாம் கிடையாமல் இதாக போயிட்டுது. அதனால் மோட்ரு நிலைமைக்கு வந்துட்டுது. ஒரு இதுமாரி கிடைக்காது. இந்த ஒரு தேட்டர் மாரி எல்லாம் எவ்வளோதோ இதெல்லாம் நாங்கள்லாம் என்னெல்லாம் பட்டு இத்தனை வருஷமாக நாங்கள் இங்கே வேலையை பார்த்து விட்டோம். 62 வருஷத்தில் நான் இங்கே தான் வந்துக்கிட்டுருக்கேன். அதை மாற்றணும் இதை மாற்றணும்னு வருவாங்கன்னு நினைக்கிறோம் நாங்கள். அந்த இதெல்லாம் கிடையாது. நான் இங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கிட்டு. அதோட வலிமை இதெல்லாம் எனக்கு தான் ஒரு நேரத்தில் தனியாக உட்காந்துருக்கிறப்ப அதோட இது எனக்கு தெரியுது. மாற்றினாங்கன்னா அந்த ஒரு இதை மகிழ்ச்சியும் ஒரு இதாக இருக்கும். இருந்தாலும் அந்த இதில் நம்ம ரொம்ப இதாக இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ இந்த 62 வருஷம் இதில் நான் 49 வருஷமாக இருக்கேன். இதில் எல்லா இதையும் கந்தாச்சு, எல்லா இடத்துலையும் அடிபட்டு வந்தாச்சு. இந்தமாரி தேட்ரு ஒரு இது கிடைக்காது நமக்கு. அதனால் மாடுலேஷன் பண்ணால் நல்லா போகும். சினிமா உலகம் அழிகிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. இப்போ நல்லா இதில் இருக்குது, மூவிங்கில் இருக்குது. ஒவ்வொரு தேட்டரையும் மாடுலேஷன் பண்ணுறாங்க, அந்த இதெல்லாம் செய்கிறாங்க. நம்மளுக்கு மாடுலேஷன் பண்ணிட்டா நம்மளுக்கு இது பண்ணுறது ஃபீட் பண்ணுறதுக்கு இதே கிடையாது. இந்த 62வது வருஷமும்னு சொன்னாலும் இது வெளியில எல்லாம் எல்லோரும் என்ன எப்படி புது தேட்டர் மாரி இது ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. தேட்டர் மாரியே இருக்க எப்போ கட்டினதுங்கிறாங்க. அந்த இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு இதாக இருக்குது, வலிமையாக. அப்படியே மனசு ரொம்ப எப்படி இருந்தது, எவ்வளோ கூட்டத்தை சந்திச்சுப்போம், எவ்வளோ இதெல்லாம் என்னெல்லாம் பார்த்துருப்போம், எவ்வளோ சந்தோஷமாலாம் இருந்திருக்கும். இப்போ அந்த இது இல்லைன்னொன்னே முதலாளிகள் சரி யார்கிட்டையும் கொடுத்துடலான்னு வாங்குறவங்களும் சில பேர் பார்த்துட்டு போகிறாங்க. அதை மாடுலேஷன் பண்ணால் நல்லா போகும். இப்போ சில தேட்டர்லாம் சும்மா இருந்ததெல்லாம் மாடுலேஷன் பண்ணோன்னா நல்லா போயிட்டுருக்கு. அதோடைய இந்த திரையரங்கோட இதுதான். அதெல்லாம் சினிமாலாம் அழியறதுக்கூடிய இது கிடையாது. 62 வருஷத்தோட வாழ்க்கை தான் இந்த பேர்லெஸ் தேட்டரோட இது. இந்த வருஷத்தோட 62வது ஆரம்ப விழா அதோட நிப்பாட்டியாச்சு. இந்த தேட்டரோட வாழ்க்கையே அப்படியே இதாகிட்டுது. இந்த தேட்டரில் அதை மாற்றலை இதை மாற்றலை, சவுண்டு சிஸ்டம் சரியில்லை, அதெல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள்லாம் இங்கே படம் பார்த்தா தானே எங்களுக்கு வசூலானால் தானே நாங்கள் அதெல்லாம் செஞ்சு உங்களையும் நிம்மதியாக நாங்கள் இது பண்ணி அனுப்பலாம். இன்றைக்கி நிலைமைக்கு அந்த தேட்டரை பராமரிக்க முடியலன்னொன்னே மூடுற நிலைமைக்கு வந்தாச்சு. எல்லாம் எல்லோரும் கும்பலாக எல்லோரும் ஜாலியாக படம் பார்த்தாங்கன்னா அந்த நேரத்துல எல்லாம் ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ அந்த இது இல்லைன்னொன்னே சரி ஒரு பராமரிப்பு இல்லைன்னொன்னே கூட்டமும் இல்லை. நாங்கள் அந்த முறையில் சாத்துற நிலைமையில் வந்தாச்சு. படம் ஓடுனா பண்டிகை தம்பி, படம் ஓடலைன்னா பண்டிகை கிடையாது. ஏன்னா கூட்டமும் வராது. எங்களுக்கு பண்டிகை அந்த தீபாவளி பொங்கல்னால் இதாக இருந்துச்சுன்னா இதாக இருக்கும். இல்லைன்னா சாதா இதாக போய்ட்டுதுன்னா ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு இந்த தேட்டரில் மாதிரியெல்லாம் அதிகமாக விற்க மாட்டோம். இந்த தேட்டரில் தான் 80 100ன்னு இது இருக்கும். அதனால் அந்த இது கிடையாது நம்மள்கிட்ட. பண்டிகைக்கு அப்போ தான் விற்கிறது அந்த இதெல்லாம் கிடையாது. நிரந்தரமாக 80 100 விற்றுட்ருக்கோம். 62 வருஷம் ஆகிட்டுது இதோட இது. 62வது ஆரம்ப விழா இது. அதுதான் அந்த உடைய நிர்வாக தேட்டரோட இது நிலமை. அதனால் நாங்கள் எந்த இதுவும் பராமரிக்க முடியல. இது சரியில்லை அது சரியில்லைலாம் சொல்லுவாங்க. இந்த டிக்கெட்டை காசை ஏற்றவும் கூடாதுன்ட்டாங்க.
இதே எதுவும் வச்சு ஓட்டணுன்ட்டாங்க. அதில் ஓட்டுற சமயத்தில் ஒரு இது நலிவடைஞ்சு போயிட்டுச்சு. இந்த சொர்க்கத்துக்கு இது கொண்டாட்டமும் சத்தமும் தான் தேவை. இது இந்த வந்து நீங்கள் இது பண்ணி வீடியோ எடுத்து போட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா எல்லாம் மாறிடும். என்ன அந்த இது அந்த உங்கள் இந்த சினிமா உலகத்தோடைய இது நல்லாயிருக்கும். இன்றைக்கும் அழியாத ஒன்று தான். இங்கே உட்காந்து எவ்வளோ படம் பார்த்துருக்கேன். ஸ்கூல் டைமு, இப்போ காலேஜு, இப்படி எல்லா விஷயமும் நடந்திருக்கு. இப்போ டக்குன்னு மூட போகிறாங்களா அப்படிங்கும் போதே ஒரு இதாக தான் இருந்தது. சரி உடனே எதாவது பண்ணணும், இதை எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்க்கணும், எல்லோரும் பார்த்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் மாறணும். ஏன்னா நம்ம ஊரில் இந்த 80 100 இந்த தேட்டரு எல்லா காலேஜ் பசங்க எல்லாருமே இங்கே வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதை எப்படியும் விட்டுறக்கூடாது, எப்படியாச்சும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் அப்படியே பர்மிஷன் கேட்டு எப்படியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.